காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள், எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள், கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை, கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், இது முதியோரின் காலம். பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம், பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம். காலம் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம். வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர், ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி, ஒலிப்பதிவாளர் அன்புச்செழியன். வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம முதியோர்களுக்கு ஏற்படுற பொதுவான பிரச்சனை அப்படின்னா மாரடைப்பு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டர் பத்ரிநாத், இதய நோய் நிபுணர், மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸரை நம்ம பார்த்துட்டு பேசிட்டு இருக்கோம். டாக்டர் பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாரடைப்பு ஏற்படுவதற்கான முக்கியமான காரணங்கள் அப்படின்னு சொன்னா ஹை பிபி, ரத்த கொதிப்பு மற்றும் சர்க்கரை நோய், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொழுப்பு. இந்த மூணுத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு கண்ட்ரோலா வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளால இந்த மாரடைப்பு நோயை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை மாரடைப்பு வந்தா அதுக்கான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தா, ஜெனரலா ஒரு நெஞ்சு வலி, இடது கை வலி, இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா ஜெனரலா நம்ம அசிடிட்டி இல்ல ஏதோ நமக்கு முடியல, டயர்னஸ் அப்படின்னு சொல்லி விட்டுறாம உடனே டாக்டர் அணுகி இசிஜின்னு சொல்ற ஒரு பேசிக் டெஸ்ட் அதை எடுத்துட்டு ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்து நமக்கு பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் செக் பண்ணி ஒரு கண்ட்ரோலா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளால கண்டிப்பா மாரடைப்பு நோய் வந்தாலும் அதுல இருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது தவிர்த்து இன்னும் பல சந்தேகங்களை நம்ம நேரா டாக்டரை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வரும் என்றால் முதல்ல கேட்ராக்ட், கண்ணில் குறை உள்ளதுன்னு சொல்லுவாங்க. அது கண் டாக்டர் தெரப்பி, அறுவை சிகிச்சை மூலம் சரிப்படுத்தலாம். மோஸ்ட்லி எல்டர்லி பேஷண்ட்ஸ் பேலன்ஸ் இல்லாம இருக்கும்போது கீழே விழுந்து போன் ஃபிராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தலை சுத்தல், மயக்கம் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை ரெகுலரா நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. நன்றி சார். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது தெரிய மாட்டேங்குது. அது எப்படி அவங்க தெரிஞ்சுக்கலாம்? இல்ல அதுக்கு அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது சம் டெஸ்ட் எடுத்தா அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுமா சார்? நல்ல கேள்வி. யூஸ்வலா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த நரம்பு மண்டலம் பாதிப்பு இருக்கிறதுனால, ஹார்ட்டுக்கு போற அந்த நரம்பு வீக் ஆகிறதுனால அவங்களுக்கு பெயின் தெரியாது. அதனால அவங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லாக்காட்டியும் அட்லீஸ்ட் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கரெக்டா செக் பண்ணிக்கிறது நல்லது. சுகர் டெஸ்ட், பிளட் பிரஷர் ஒன்ஸ் இன் 3 months, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி சுகர் டெஸ்ட், HbA1c சொல்லுவாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒன்ஸ் இன் 6 months இசிஜி அண்ட் எக்கோ எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. இப்ப இந்த மாதிரி பண்றதுனால முன்கூடியே நம்ம அதிகத்துக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் தவிர்க்கலாம் ஹார்ட் அட்டாக் வராம இருக்கு. யூஸ்வலா நடக்கும்போது மூச்சு இறைக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா அவங்க இதய சம்பந்தமான பரிசோதனை ஏதாவது செஞ்சுக்கணுமா சார்? நடக்கும்போது மூச்சு வாங்குறது அது ஒண்ணு ஹார்ட் பம்பிங் வீக்கா இருந்தா நடக்கும்போது மூச்சு வாங்கும். ஒன்னு பிளட் பிரஷர் ரொம்ப கூடுதலா இருந்தாலும் வாங்கும்.
அதே சமயத்துல நுரையீரல் பிரச்சனை இருந்தாலும் மூச்சு திணறது இல்லை மூச்சு வாங்கிறது, நடக்கும்போது மூச்சு வாங்கிறது காமன் சிம்டம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இசிஜி எக்கோ எடுத்தா ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும். 60 வயசு மேற்பட்டவங்களுக்கு நம்ம வந்து ட்ரெட்மில் டெஸ்ட் பண்றது வந்து ரொம்ப கடினமாகும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஃபாஸ்டா நடக்க முடியாது. அதனால வந்து சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இந்த டிஎன்டி தவிர்த்து நம்ம டைரக்டா வந்து இசிஜி எக்கோல சேஞ்சஸ் இருந்ததுன்னா ஆன்ஜியோ பண்ணிக்கிறது நல்லது. நுரையீரல் பிரச்சனை நார்மலா இருந்ததுதானே. சில பேர் 60 வயசு தொடும் போதே வேற எந்த நோயும் இல்லாம திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு முன்னாடி இறந்துடுறாங்க. சில பேர் வந்து நம்ம மைல்ட் அட்டாக் அப்புறம் ஒரு 2-3 டைம்ஸ் அட்டாக் வந்ததுக்கு அப்புறமும் நம்மளால அவங்களை காப்பாற்றி உயிர் வாழ வைக்க முடியுது. இதுக்கான காரணம் என்ன மாதிரி நம்ம வந்து எடுத்தா மற்றவங்க அந்த உயிரிழப்பை தவிர்க்கலாம்? நல்ல கேள்வி. 40% ஆஃப் பேஷண்ட்ஸ் பெயின் இருந்தா பெயின் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதே வந்து ரொம்ப கடினமா இருக்கும். ஒண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் பெயின் வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டல் போற டைம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அந்த டைம்ல வந்து இதே துடிப்பு வந்து ஃபாஸ்டா குடிச்சிட்டு சடன் கார்டியக் டெத்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 40% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து சடன் கார்டியக் டெத் தான் மேனிஃபெஸ்டேஷனே. ஹார்ட் அட்டாக்ன்றது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கார்டியக் அரெஸ்ட்ல தான் வருவாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம ஒன்றும் ரொம்ப கம்மியா நம்ம ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷன். அப்போஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறப்பாடு அதுக்கு தகுந்தமான வைத்தியம் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. இப்ப இந்த கொரோனா தடுப்பூசி எல்லாம் போடும்போது இதே சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க சில டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலான்ற மாதிரி எல்லாம் சில இன்ஃபர்மேஷன் இருந்தது. அது உண்மைதானா? ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கோவிட் வேக்சினேஷன் எடுக்கும்போது ஏதாவது டெஸ்ட் எடுத்துக்கணுமா? என்ன மாதிரியான டெஸ்ட் எடுத்துக்கலாம்? இது நல்ல கேள்வி. இதே பிரச்சனை இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம். அவருக்கு எல்லாருமே கோவிட் வேக்சினேஷன் போடணும். நம்பர் 1. இதே பிரச்சனை இருக்கிறவங்க கூட கோவிட் வேக்சினேஷன் போடணும். அதுக்கான டெஸ்ட் வந்து ஸ்பெசிபிக் டெஸ்ட் வந்து WHO ஒன்றும் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு சொல்லி. பட் நம்ம செக்அப் நம்ம டியூ இருந்ததுன்னா நம்ம அந்த செக்அப் இசிஜி எப்போ எடுத்துட்டு பார்த்துக்கிறது நல்லது. பட் அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து WHO வந்து கோவிட் வேக்சினேஷனுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்றும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ எல்லாரும் வேக்சினேஷன் போட்டுக்கிறது நல்லது. சார், இப்ப வீட்டுல பெரியவங்க திடீர்னு நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அது வந்து ஹார்ட் ப்ராப்ளமா இல்ல கேஸ்ட்ரிக்ஸ் ப்ராப்ளமா தெரியாது. இன்கேஸ் அது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும்போது நாங்க ஃபர்ஸ்ட் எய்டா நாங்க என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு நாங்க ஃபாலோ பண்ணணும்? ஸோ சப்போஸ் வீட்டில் பெரியவங்களுக்கு செஸ்ட் பெயின் சொன்னாங்க, இமீடியட்டா வந்து நம்மளால முடிஞ்சது ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு பார்க்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவாங்க, வீட்லயே வைத்தியம் பார்ப்பாங்க. அது வைத்தியம் பலன் இல்லாம போயிடும். எதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனி செஸ்ட் பெயின் ஈவன் அசிடிட்டியா இருந்தா கூட இசிஜி அந்த பிளட் டெஸ்ட் நார்மலா இருந்தா நம்ம வந்து சேஃபர் ஜோன்ல இருக்கு. இசிஜி அந்த பிளட் டெஸ்ட் பண்ணாத சூழ்நிலை வந்து நம்ம ரிஸ்க் நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால பெயின் சொன்ன உடனே நீங்க வந்து டெர்ஷியரி ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் போகணும்னு அவசியமே கிடையாது. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு இம்மீடியட்டா ஒரு இசிஜி எடுத்துட்டு அது ஓரளவுக்கு நார்மலா இருந்ததுன்னா அங்க டியூட்டி டாக்டர் பார்த்துட்டீங்கன்னா ஒரு பிளட் டெஸ்ட் ட்ரோபோனின் டி ட்ரோபோனின் ஐன்னு சொல்லுவாங்க. அதுவும் நெகட்டிவா இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்ம ஸ்டேஜ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப இது ரெண்டு இல்லாம நம்ம வந்து நாட்டு வைத்தியம் மாதிரி நம்ம வீட்லயே கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு இல்லைன்னு தெரியாம போகும். இதே சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கொலஸ்ட்ரால் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இல்லைங்களா சார்? கொலஸ்ட்ரால் வந்து எந்த ரேட்ல இருக்கலாம்? என்னென்ன வகையான கொலஸ்ட்ரால் இருக்கு? நார்மலா குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா எங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. குட் கொலஸ்ட்ரால் வந்து HDLன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன பண்ணாங்கன்னா இதயத்துல அந்த ஆர்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து கொலஸ்ட்ரால் எல்லாம் எடுத்துட்டு போய் லிவருக்கு கொடுத்து எக்ஸ்கிரீட் பண்ணும். பட் பேட் கொலஸ்ட்ரால் வந்துட்டு லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் சொல்லுவாங்க, LDL கொலஸ்ட்ரால். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம பேலன்ஸ்டா இருக்கணும். LDLன்றது ஜாஸ்தியா இருந்தாலும் ரிஸ்க், HDLன்றது ரொம்ப கம்மியா இருந்தாலும் ரிஸ்க் ஃபேக்டர். இது ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டடீஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ LDL கொலஸ்ட்ரால் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா முதல்ல வந்து டயட் கண்ட்ரோல் பண்ணணும். டயட் வந்து இந்த ஃப்ரைட் ஃபுட்
அப்புறமா அவிச்சது பொரிச்சது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதுல வந்து ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓரளவு அப்புறமா வந்து இந்த கொலஸ்ட்ரால் வந்து பை ஜெனட்டிக்கா கூட இருக்கும், பை பேரண்ட்ஸ்னால ஜெனட்டிக் டிரான்ஸ்மிஷன். அந்த டைம்ல வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து யங்கர் ஏஜ்லேயே அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கூட இருக்கும். அந்த டைம்ல நம்ம டாக்டரோட ஆலோசனை பிரகாரம் நம்ம கொலஸ்ட்ரால் செக் பண்ணிட்டு மாத்திரை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். 60 வயசுக்கு மேல ஆகும்போது ஆல்ரெடி அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா கண்டிப்பா மாத்திரை போடுறது நல்லது. அதுவும் விட்டு விட்டு மாத்திரை போடக்கூடாது, தொடர்ச்சியா மாத்திரை போட்டாலும் அந்த பலன் இருக்கும். 60 வயசுக்கு மேல் பட்டவங்க வந்து ரெகுலரா செக் பண்ண வேண்டியது வந்து ஆர்த்தரைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து நம்ம எலும்பு பிரிவினை டாக்டர் கையில செக் பண்ணிக்கிறது, எக்ஸ்ரே எடுக்கிறது, அதுக்கு தகுந்தமான மாத்திரை சாப்பிட்றது நல்லது. மோஸ்ட்லி நம்ம வந்து ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பெயின் கில்லர்ஸ் யூஸ்வலாக சாப்பிடவே கூடாது. ஏன்னா திடீர்னு வந்து கிட்னி ப்ராப்ளமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ப்ராஸ்டேட்னு சொல்ற ஒரு உறுப்பு, அது ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபினா யூரின் போறதுக்கு அடப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி யூராலஜி டாக்டர்ஸ்களை போய் பார்க்கறது நல்லது. அது தகுந்த மாதிரி ஆனுவல் செக்அப்னு சொல்லுவாங்க, ப்ராஸ்டேட்டிக் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன் சொல்லி அது செக் பண்ணி பார்க்கறது நல்லது. மோரோவர் வந்து 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ரெகுலரா வந்து வாக்கிங் போனா போதும். ரெகுலரா வாக்கிங் போனாலே அதோட ஆக்டிவிட்டி மெயின்டைன் பண்றது நல்லது. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸு, கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டு, சுகர் அண்ட் கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர் இது மூணுமே நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலாக இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வளர்ந்து தவிர்த்து நம்ம நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. இதே சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம், மூச்சு பயிற்சிலாம் பண்ணலாமா சார்? நல்ல கேள்வி. இதே ஆல்ரெடி டயக்னோஸ் பண்ணுற பேஷண்ட்ஸு ஜஸ்ட் வாக்கிங் பண்ணாலே போதும். அது தவிர்த்து மூச்சு பயிற்சியும் பண்ணலாம், அது ஒன்றும் கான்ட்ராண்டிகேஷன், அது வந்து பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. பட் வாரத்தில் 5 நாள் ஜஸ்ட் வாக்கிங் பண்ணாலே, காலையில் ஒரு 6 மணி நேரம், ஈவினிங் ஒரு 6 மணி நேரம் முடிஞ்சவரைக்கும் வாக்கிங் பண்ணாலே போதும், ஆரோக்கியமாக இருக்கும். ஆன்ஜியோக்கும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? யாருக்கு ஆன்ஜியோ பண்ற மாதிரி இருக்கும், யாருக்கு எந்த நிலைமையில ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி? ஆன்ஜியோ அன்றது வந்து இப்போ எல்லா பேஷண்ட்டுக்கும் வந்து யார் ஹார்ட் அட்டாக் வந்ததோ எல்லாருக்கும் ஆன்ஜியோ பண்ணி கட்டாயமா பார்க்கணும். ஏன்னா ஹார்ட்ல வந்து மெயினா வந்து 3 ரத்த கோளாறு இருக்கும். அதுல ஏதாவது ஒரு ரத்த கோளாறு அடப்பிருந்தா அது ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் வந்து கண்டிப்பா ஆன்ஜியோ பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த ரத்த கோளாறு தவிர மீதி 2 ரத்த கோளாறு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்பர் 1. அந்த ரத்த கோளாறு அடைப்புக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி இல்லாம ஸ்டென்டிங் பண்ணலாமா, இல்ல மீதி 3 கோளாறையும் ரத்த கோளாறையும் அடைப்பிருந்ததுன்னா நம்ம பைபாஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஆன்ஜியோ பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டை கண்டிப்பா வந்து ஆன்ஜியோ பண்ணிக்கிறது நல்லது. 60 வயசுக்கு மேல் பட்டவங்க வந்து ரெகுலரா செக் பண்ண வேண்டியது வந்து ஆர்த்தரைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து நம்ம எலும்பு பிரிவினை டாக்டர் கையில செக் பண்ணிக்கிறது, எக்ஸ்ரே எடுக்கிறது, அதுக்கு தகுந்தமான மாத்திரை சாப்பிட்றது நல்லது. மோஸ்ட்லி நம்ம வந்து ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பெயின் கில்லர்ஸ் யூஸ்வலாக சாப்பிடவே கூடாது. ஏன்னா திடீர்னு வந்து கிட்னி ப்ராப்ளமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ப்ராஸ்டேட்னு சொல்ற ஒரு உறுப்பு, அது ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபினா யூரின் போறதுக்கு அடப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி யூராலஜி டாக்டர்ஸ்களை போய் பார்க்கறது நல்லது. அது தகுந்த மாதிரி ஆனுவல் செக்அப்னு சொல்லுவாங்க, ப்ராஸ்டேட்டிக் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன் சொல்லி அது செக் பண்ணி பார்க்கறது நல்லது. மோரோவர் வந்து 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ரெகுலரா வந்து வாக்கிங் போனா போதும். ரெகுலரா வாக்கிங் போனாலே அதோட ஆக்டிவிட்டி மெயின்டைன் பண்றது நல்லது. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸு, கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டு, சுகர் அண்ட் கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர் இது மூணுமே நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலாக இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வளர்ந்து தவிர்த்து நம்ம நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. இதே சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம், மூச்சு பயிற்சிலாம் பண்ணலாமா சார்? நல்ல கேள்வி. இதே ஆல்ரெடி டயக்னோஸ் பண்ணுற பேஷண்ட்ஸு ஜஸ்ட் வாக்கிங் பண்ணாலே போதும்.
அதை தவிர்த்து மூச்சு பயிற்சியும் பண்ணலாம். அது ஒன்றும் கான்ட்ராண்டிகேஷன், அது வந்து பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. பட் வாரத்துல 5 நாள் ஜஸ்ட் வாக்கிங் பண்ணாலே, காலையில ஒரு 6 மணி நேரம், ஈவினிங் ஒரு 6 மணி நேரம் முடிஞ்சவங்களுக்கு வாக்கிங் பண்ணாலே போதும், ஆரோக்கியமா இருக்கும். ஆன்ஜியோக்கும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? யாருக்கு ஆன்ஜியோ பண்ற மாதிரி இருக்கும், யாருக்கு எந்த நிலைமையில ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ற மாதிரி? ஆன்ஜியோ அங்கிறது வந்து இப்போ எல்லா பேஷண்ட்டும் வந்து யார் ஹார்ட் அட்டாக் வந்ததோ எல்லாருக்கும் ஆன்ஜியோ பண்ணி கட்டாயமா பார்க்கணும். ஏன்னா ஹார்ட்ல வந்து மெயினா வந்து 3 ரத்த குழாய் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு ரத்த குழாய் அடைப்பிருந்தா அது ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் வந்து கண்டிப்பா ஆன்ஜியோ பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த ரத்த குழாய் தவிர மீது 2 ரத்த குழாய் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்பர் 1. அந்த ரத்த குழாய் அடைப்புக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி இல்லாம ஸ்டென்டிங் பண்ணலாமா, இல்ல மீதி 3 குழாயும் ரத்த குழாயும் அடைப்பிருந்ததுன்னா நம்ம பைபாஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஆன்ஜியோ பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டை கண்டிப்பா வந்து ஆன்ஜியோ பண்ணிக்கிறது நல்லது. இருதய நோய் சம்பந்தமான கேள்விகளுக்கு மிக விளக்கமாக பதிலளித்த டாக்டர் பத்ரிநாத் அவர்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள்.